ஏழை எளிய மக்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் ஷீல்டு, பாதுகாப்பு கேடயமாக இருந்தது இந்த ஒரு ஸ்கீம் மட்டும்தான். ஏன்னா கோவிட் சமயத்தில் மிகப்பெரிய வேலையின்மை வந்தபோது நாடு முழுவதும் இருக்கின்ற கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு ஒரு நேரமாவது வயிறார சாப்பிடுவதற்கு ஒரு திட்டம் உண்டு என்று சொன்னால் அது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தான். அந்த திட்டத்தில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன், அதாவது அவங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறையா பில்ஃபரேஜ் இருக்குது, ஊழல் இருக்குது, இதில் பணம் வேஸ்ட்டாக போகுது, நம்ம டார்கெட் படி நடக்கலை. நான் இந்த கடந்த மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு பெரும் கார்ப்பரேட்டில் ஒரு 35-40 கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி செய்த கடன் மட்டும் 16,35,000 கோடி ரூபாய். 16,16,35,000 crores. நான் ஐ காட் இயர் வைஸ் ஸ்பிளிட் அப். ஒவ்வொரு வருஷமும் 2014, 15, 16, 17 நான் வச்சிருக்கிறேன். அவங்க யாராவது நம்ம கார்னேஷ் மாதிரி தம்பி கார்னேஷ் மாதிரி ஆட்கள் கேட்டாங்கன்னா அதை கொடுக்க தயாராக இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கீம் மொத்தமே 90,000 கோடி தான். 90,000 கோடி எத்தனை கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா, இதை நான் சிதம்பரம் அவர்கள் இந்த ஸ்கீமை பற்றி பேசுகின்ற போது ஒரு விவாதத்தில் கலந்துக்கிற போது சொன்னார், இது வேலை நாட் எக்ஸ்ட்ராக்டிங் ஒர்க் ஃப்ரம் த புவர். இது it has to give them a guarantee that the government is there to give them employment whenever they need an employment. இது அரசாங்கம் ஏழைகளிடமிருந்து ஒர்க்கை ஸ்குவீஸ் பண்ணி பிழிந்து வாங்குவதற்காக அல்ல, அவர்களுக்கு எப்போமாவது வேலை தேவைப்பட்டால் அந்த வேலையை கொடுப்பதற்கு அரசாங்கம் இருக்குது. எவ்வளவு கொடியவர்னு பாருங்க. திரு பீட்டர்